கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். மோசே 120 வயதான போது மரித்து போகிறான். அப்பொழுது யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். நீ மோசே உனக்கு கொடுத்த கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை வலது இடதுபுறம் விட்டு விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணம். கர்த்தர் மோசேக்கு கற்பலகையில் கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகாமல் இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு கவனமாக இருக்கும்படி கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நம் வழியை நமக்கு வாய்க்க பண்ணுவோம். அப்பொழுது நாம் புத்திமானாய் நடந்து கொள்ளுவோம். என் நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் நீ நடப்பாயானால் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.